அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மே மாதமானது மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக இருக்க போகுது என்பது குறித்து தான் பார்க்க போகிறோம். அதாவது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதத்தினுடைய கடைசி 25 நாட்கள் வரைக்கும் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே மிதுனம் ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மே மாதத்தில் மிதுன ராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை சுகஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சனி, தொழில் ஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய், லாபஸ்தானத்தில் சூரியன், குரு, சுக்கிரன் என்று கிரக நிலைகள் இருக்கின்றன. கிரக மாற்றங்களை பொறுத்தவரை 1/5/2024 அன்று குரு பகவான் லாபஸ்தானத்திலிருந்து ஐன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார். 7/5/2024 அன்று புதன் பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். 13/5/2024 அன்று சூரிய பகவான் லாபஸ்தானத்திலிருந்து ஐன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார். 20/5/2024 அன்று சுக்கிர பகவான் லாபஸ்தானத்திலிருந்து ஐன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார். 24/5/2024 அன்று புதன் பகவான் லாபஸ்தானத்திலிருந்து ஐன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார். 31/5/2024 அன்று செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ராசியை சனி பார்ப்பதால் வீண் அலைச்சல் உண்டாகலாம். ஆனாலும் சுபமாக எதுவும் நடந்து முடியும். புதிய காரியங்களில் ஈடுபடும் பொழுது யோசித்து செய்வது நல்லது. மன அமைதி பாதிக்கும்படியான சூழ்நிலை ஏற்பட்டு நீங்கும். நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகுங்கள். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் அதிக கவனமாக இருக்க வேண்டும். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். அதே நேரத்தில் சரக்குகளை அனுப்பும் பொழுது கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளை அனுசரித்து போவது நல்லது. அலுவலக வேலைகளால் அலைச்சல் உண்டாகும். சக ஊழியர்களிடம் அலுவலகம் தொடர்பான ரகசியங்களை கூறுவதையும் தவிர்த்து விடுங்கள். குடும்பத்தில் இருப்பவர்களின் மூலம் ஏற்பட்ட டென்ஷன் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனத்தாங்கல்களும் நீங்கும். பிள்ளைகள் எதிர்பார்த்தபடி நடந்து கொள்வார்கள். உறவினர்களிடம் இருந்து வந்த வேற்றுமை அகலும். பெண்களுக்கு நண்பர்களிடம் உறவினர்களிடமும் கவனமாக பேசுவது நல்லது. வீண் மனக்கவலை ஏற்பட்டு நீங்கும். புதிய செயல்களை யோசித்து செய்வது நல்லது. கலைத்துறையினர்களுக்கு அனைத்து வகையிலும் நன்மை கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை மாறும். அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கும். வர வேண்டிய பணம் வந்து சேரும். அரசியலில் உள்ளவர்களுக்கு எந்த வேலையும் எளிதாக செய்து விடுவீர்கள். முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். வேலைகளில் அதிக கவனம் செலுத்துவது நன்மையை தரும். திறமை வெளிப்படும் மாணவர்களுக்கு பெரியோர்களை அனுசரித்து போவது நல்லது. அதிக கவனமாக படிப்பது நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கு உதவும். உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில் அமர்ந்து பலவித நன்மைகளை வாரி வழங்கி கொண்டிருந்த குரு பகவான் மே 1ஆம் தேதி முதல் 12ஆம் வீட்டில் வந்து அமர்ந்து பலன் தர இருக்கிறார். இனி செலவுகள் அதிகரிக்கும். அவற்றை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள். அலைச்சல்களும் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு அவ்வப்பொழுது வீண் கவலையால் தூக்கம் பாதிக்கப்படக்கூடும். புகழ்பெற்ற கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வீர்கள். இதுவரை தடைப்பட்டு வந்த குலதெய்வ பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீர்கள். ராசிக்கு 4ஆம் இடமான கன்னி ராசியை குரு பகவான் பார்ப்பதால் நல்ல காற்றோட்டமான வீட்டிற்கு குடிபெயர்வீர்கள். பழைய வண்டி வாகனங்களையும் மாற்றுவீர்கள். தாயாரின் ஆரோக்கியம் மேம்படும். அவருக்கான மருத்துவ செலவுகளும் குறையும். ராசிக்கு 6ஆம் வீடான விருச்சகத்தை குரு பகவான் பார்ப்பதால் கடன் பிரச்சனை ஒன்றை தீர்க்கும் வாய்ப்பு கிடைக்கும். மறைமுக எதிரிகளின் தொல்லைகள் நீங்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். மேலும் ராசிக்கு 8ஆம் வீடான மகர ராசியை குரு பகவான் பார்ப்பதால் ஆரோக்கியம் மேம்படும். பங்கு சந்தை லாபத்தை கொடுக்கும். ஆயுள் விருத்தி உண்டாகும். என்றாலும் தொட்டதற்கெல்லாம் கோபப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம். மேலும் 1/5/2024 முதல் 12/6/2024 வரை உங்கள் தைரிய ஸ்தானாதிபதி சூரியனின் கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு பயணிப்பதால் அதிரடி முடிவுகளை எடுப்பீர்கள். இளைய சகோதரர்களுக்கு திருமணம் கூடி வரும். வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும். பிள்ளைகளை ஆசைப்பட்ட கல்வி நிறுவனத்தில் சேர்ப்பீர்கள். மகனுக்கு நல்ல வேலை கிடைக்கும். செலவுகள் அதிகரிக்கும். விஐபிகளும் உதவுவார்கள். மேலும் உங்களின் தன அதிபதி சந்திரனின் ரோகிணி நட்சத்திரத்தில் குரு செல்லும் பொழுது பணப்புழக்கம் அதிகரிக்கும்.
இங்கிதமாகவும் யதார்த்தமாகவும் பேசி பல விஷயங்களை சாமர்த்தியமாக முடிப்பீர்கள். திருமணம் கூடி வரும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், குடும்பத்தில் அமைதி உண்டாகும். மேலும் உங்கள் சஷ்டம லாபாதிபதியான செவ்வாயின் மிருக சிரிஷ நட்சத்திரத்தில் குரு செல்லும் பொழுது சகோதர வகையிலும் வீடு சொத்து பராமரிப்பு வகையிலும் செலவினங்கள் அதிகரிக்கும். எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும். இரத்த அழுத்தம் அதிகரிக்கலாம். புறநகர் பகுதியில் வீடு மனை அமையும். வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கராராக இருக்க வேண்டும். சரக்குகளை கொள்முதல் செய்யும் பொழுது கவனம் தேவை. சந்தை நிலவரத்தை தெரிந்து செயல்பட பாருங்கள். தள்ளுபடி சலுகைகளை அறிவித்து பழைய சரக்குகளை விற்று தீர்ப்பீர்கள். வேலையாட்களால் பிரச்சனைகள் வரும். கடையை விரிவுபடுத்துவீர்கள். வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற போராட வேண்டி வரும். கூட்டு தொழிலில் பங்குதாரர்கள் ஒரு சிலர் தன் பங்கை கேட்டு தொந்தரவு தருவார்கள். உணவு, டிராவல்ஸ், பப்ளிகேஷன், அழகு சாதன பொருட்களால் லாபம் அடைவீர்கள். அதிக முதலீடு செய்து சிக்கிக்கொள்ள வேண்டாம். மேலும் உத்தியோகத்தினை சேர்ந்தவர்களுக்கு விமர்சனங்களும் வீண் பழியும் வந்து சேரும். திறமை இருந்தும் கடினமாக உழைத்து அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பீர்கள். அதிகாரிகள் ஆதரவாக பேசினாலும் அதிகமான உங்களுக்கு வேலைகளை தருவார்கள். சலித்து கொள்ளாமல் அந்த வேலைகளை முடித்து கொடுப்பது நல்லது. சக ஊழியர்களின் தவறுகளை சுட்டி காட்டுவதன் மூலம் சச்சரவுகளில் சிக்கிக்கொள்வீர்கள். விரும்பத்தகாத இடமாற்றம் வரலாம். எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு சற்று தாமதமாக கிடைக்கும். அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடுக்க வேண்டாம். பண விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வரவு செலவுகள் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும் காலகட்டம் என்பதால் வீண் செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. ஒரு பக்கம் குரு பெயர்ச்சியால் அடுத்த ஓராண்டு காலத்திற்கு செலவுகள் அதிகரிக்கும் என்றால் கூட உங்கள் ராசிக்கு சனி பெயர்ச்சி பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் பொருளாதார தேவைகளும் பூர்த்தியடையும். பொதுவாகவே இந்த குரு பகவான் இருக்கின்ற ராசியை விட எந்த ராசியை பார்க்கிறதோ அந்த ராசிகள் சார்ந்த விஷயங்களில் சுகமான நிகழ்வுகள் ஏற்படும். மிதுன ராசிக்கு குருவின் பார்வை சுகஸ்தானம், வம்பு, வழக்கு, கடன் உள்ளிட்டவற்றை குறிக்கின்ற 6ஆம் வீடு மற்றும் அஷ்டமஸ்தானத்தின் மீது விழுகிறது. இந்த பார்வையால் சுப செலவுகள் ஏற்படலாம். நோய் பாதிப்பு மற்றும் தாக்கம் குறையும். எதிரிகளும் காணாமல் போவார்கள். வழக்குகள் ஏதேனும் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். மேலும் குரு பகவானின் பார்வை மற்றும் மற்ற கிரகங்கள் சாதகமான சஞ்சாரம் ஓரளவுக்கு பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும். பெரியதாக எந்த ஒரு பற்றாக்குறையும் இருக்காது. விரயங்களை சுப செலவுகளாக மாற்றி ஆடம்பரத்தை தவிர்த்து விடுங்கள். தொழில் வியாபாரம் தொய்வின்றி செல்லும். பெயரும் புகழும் கிடைக்கும். வெளிநாட்டில் வெளி மாநிலங்களில் வசிப்பவர்களுக்கு சிறப்பான காலமாக அமையும். வம்பு வழக்குகள் சாதகமாக இருக்கும். வீட்டில் நிம்மதியான சூழல் நிலவும். இருந்தாலும் செலவுகளை குறைக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். கணவன் மனைவி ஒற்றுமை குறையலாம். விட்டு கொடுத்து போவது நல்லது. உழைப்புக்கான பலன் உடனடியாக கிடைக்காது. தூக்கம் பாதிக்கப்படும். ஓய்வு இல்லாமல் உழைக்க வேண்டிய நிலை உண்டாகலாம். முதலீடுகளை தவிர்த்து விடுங்கள். மேலும் மிதுன ராசிக்கார பெண்களுக்கு சோதனை காலமாக அமையும். பணத்தை கையாளும் பொழுது கவனம் தேவை. ஆசைக்கு தேவைக்கு என்று பிரித்து பார்த்து செலவு செய்ய வேண்டும். பணிபுரியும் அலைச்சல் இருக்கலாம். கணவரிடம் குடும்பத்தாரிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது. மேலும் வேலை மற்றும் தொழில் வியாபாரம் பெரிதாக எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. வியாபாரம் தொழில் செய்பவர்கள் தானே முன்னின்று மற்றவர்கள் கையில் பொறுப்புகளை ஒப்படைக்காமல் செய்வது நல்லது. புதிய வேலை தேடுபவர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தற்பொழுதைய வேலையை விட்டுவிட்டு புதிய வேலையை தேடலாம் என்பதை தவிர்க்க வேண்டும். வெளி மாநிலம், வெளிநாடு அல்லது வீட்டை விட்டு பிரிந்து இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு வேலை மற்றும் தொழில் நிமித்தமாக மிகவும் அற்புதமாக இருக்கும். கடந்த ஒரு வருடமாக உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் 11வது வீட்டில் லாப குருவாக சுப பலன்களை கொடுத்த குரு பகவான் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு விரய குருவாக பயிற்சியாக இருக்கின்றார். இந்த காலத்தில் பண விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வரவு செலவு கொடுக்கல் வாங்கலிலும் கவனம் தேவை. வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும் காலகட்டம் என்பதால் வீண் செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பக்கம் இந்த குரு பயிற்சியால் அடுத்த ஓராண்டு காலத்திற்கு செலவுகள் அதிகரிக்கும் என்றால் கூட உங்கள் ராசிக்கு சனி பயிற்சி பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். மேலும் பரிகாரமாக நவகிரக சன்னதியில் உள்ள குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகளில் கொண்டை கடலை மாலை அணிவித்து மஞ்சள் நிற பூக்கள் மாலை சாற்றி வழிபட்டு வரலாம். அப்படி இல்லை என்றால் தினமும் ஏதேனும் ஒரு கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வாருங்கள்.
மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.